இப்போது 2 குழந்தை இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க. ஐவிஎஃப் பண்ணுறது பெட்டரா, இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி இந்த டியூபல் ஸ்டெரிலைசேஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கிறது பெட்டரா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, ஐவிஎஃப் வந்து உங்களுக்கு குவிக்காக சக்ஸஸ் ரேட் கொடுத்துரும், சீக்கிரமாக கொடுத்துரும். பட் ஆனால் திருப்பி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வேணுங்கும் போது ஸ்டெரிலைசேஷன் ரிவர்சல் பண்ணுறது தான் பெட்டர். டியூபல் ஸ்டெரிலைசேஷன் ரிவர்சலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லேப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் தான், டே கேர் ப்ரொசீஜர் தான். காலையில் வந்து பண்ணிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். பட் அதில் வந்து நம்ம உள்ளே போய் லேப்ரோஸ்கோப்பியில் பார்க்கும் போது தான் நம்மளால் ரிவர்சல் பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியும். டியூபோட எண்டு, கை மாதிரி இருக்கிற எண்டை பேர் வந்து நம்ம ஃபிம்ப்ரியான்னு சொல்கிறோம். அந்த ஃபிம்ப்ரியாவை கட் பண்ணியிருந்தாங்க, இல்லைனா டியூபோட லென்த்தே வந்து 2 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ரிவர்சல் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பண்ணாமல் ஐவிஎஃப் தான் போக சொல்லுவோம். ஸோ அதுவாங்கிறது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்து தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும்.